والسلام وهو خير الأنام وذو التمام. குர்ஆன் இருக்குல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹின் நபியில் கரீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا فضربنا على آذانهم في الكهف سنين عددا ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. صدق الله مولانا العظيم. جزاكم الله. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, மாண்புசார் உலமாக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ஒரு சபையில், பெயரிலேயே புனிதத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சபையில், எல்லாவற்றுக்கும் மேலாக அஹாதீத்து ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பற்றி வாசித்து அதை விவரிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய உன்னதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். அதில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், நல்லர் அல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி வ வஆஹா வ அத்தாஹா கமா சமிஅ. நல்லர் அல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் அந்த மனிதரை சீரும் சிறப்பமாக ஆக்கி வைப்பானாக, செழிப்பாக்கி வைப்பானாக. எப்படிப்பட்ட மனிதர்? சமிஅ மகாலதி, என்னுடைய பேச்சை கேட்டார், நான் சொல்லக்கூடிய செய்திகளை ஹதீஸில் கேட்டார், செவிமடுத்தார். வ வஆஹா, அதை தனது உள்ளத்தில் பதிய வைத்தார். வ அத்தாஹா கமா சமிஅ, அவர் கேட்ட விதத்திலேயே அதை மக்களுக்கு எத்தி வைத்தார். அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக என்று இல்முல் ஹதீஸில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, ஹதீஸுடைய கலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்த்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே தான் நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம், யாரெல்லாம் காலம் முழுக்க தம்முடைய முழு வாழ்நாளையும் ஹதீஸிலே கழிக்கிறார்களோ அவர்களுடைய முகம் மட்டுமல்ல, அவருடைய உடல் மட்டுமல்ல, அவர்களுடைய சகல அம்சங்களும் பிரகாசிக்கக்கூடியதாக, இம்மை மறுமையுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடியதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஹதீஸுடைய ஒரு சபையில், ஹதீஸை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சபையில் நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டி இருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக உன்னதமான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. உயிர் உள்ளவரை இது போன்ற நிகழ்வுகளிலே, இது போன்ற சபைகளிலே ஹதீஸை கேட்கவும்
அதை பார்க்கவும், அதை படிக்கவும், அதை பிறருக்கு எத்தி வைக்கவுமான அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்து கொண்டே இருப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் பேசிய ஆலிம் அவர்கள் சொன்னதைப் போல இன்றைய தினம் வாசிக்கப்பட்ட ஹதீஸுகள் முழுக்க முழுக்க தஃப்சீருடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள். சூரத்து தௌபாவிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-12 ஜுசுக்கள் அளவுக்கு முழுமையாக ஹதீஸ் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கான விரிவுரைகளாக அமையக்கூடிய ஹதீஸுகள் தான் இன்றைய பாடத்தில் வாசிக்கப்பட்டிருக்கு. எனவே அதில் ஏதேனும் ஒரு வரியை எடுத்தாலும் பரக்கத்தாக பேச வேண்டியது இருக்கு. குர்ஆனுடைய தஃப்சீருடைய பாடங்களை பார்ப்போம். மதரசாக்களில் பல நேரங்களில் ஒரே ஒரு வரி, அந்த ஒரு வரிக்கான விளக்கம் ஒரு பீரியட் முடிஞ்சிடும், 1 மணி நேரம் கடந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட வாசிக்கப்பட்ட அத்தனையுமே தஃப்சீருடையது. எனவே அதை பார்க்கும்போது எதை பேசலாம் என்பதே ஒரு பெரிய திகைப்புக்குரியதாக இருந்துச்சு. எனவே நான் யோசித்தேன், அல்லாஹுடைய கிருபை நான் வாசிக்கிறது வெள்ளிக்கிழமை, எனவே வெள்ளிக்கிழமைக்கு தோதுவாகவே அந்த தஃப்சீரில் ஏதேனும் விஷயங்கள் அமையுமாக இருந்தால் அதே பேசுகிறோம் என்பதாக அல்லாஹுடைய பெரிய கிருபை சூரத்துல் கஹஃப் அமைஞ்சது. சூரத்துல் கஹஃபுடைய சிறப்புகள் அதை பார்க்கும் பொழுது ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கிறது. இங்கேயும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த சூரத்துல் கஹஃபுடைய தஃப்சீரில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் மற்ற கிதாபுகளில் பார்க்கும்போது திருமதியில், அபூதாவுதில், நசாயியில், முஸ்னத் அஹ்மதில் என்று பார்க்கும்போது எல்லா கிதாபுகளையும் பொதுவான சில அம்சங்கள் அந்த சூரத்துல் கஹஃபுடைய ஒற்றை ஆயத்திற்கு, ஆரம்பமான ஆயத், கடைசியான ஆயத், இரண்டாவது ஆரம்ப 10 வசனம், கடைசி 10 வசனம், அது அல்லாமல் மூன்றாவதாக பார்க்கும் முழு சூரா, நாலாவதாக பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அந்த சூறாவை ஓதுதல் என்று ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்புகளை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது, ஒரு வசனத்தை, சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப வசனத்தை யார் ஓதுவாரோ, வேறு சில ரிவாயத்துக்களை கடைசி வசனத்தை யார் ஓதுவாரோ, இன்னும் சில அறிவிப்புகளில் முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்வாரோ, வேறு சில அறிவிப்புகளில் யார் கடைசி 10 வசனங்களை மனப்பாடம் செய்வாரோ, இவர்களுக்கெல்லாம் சிறப்பு உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். யார் முதலாவது 10 ஆயத்துக்களை அல்லது கடைசி 10 ஆயத்துக்களை மனப்பாடம் செய்திருக்கிறாரோ அவர் உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார். யார் ஒரே ஒரு ஆயத்தை ஓதினாரோ, கடைசி ஆயத்தை ஓதினாரோ அவருக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய உடல் அளவுக்கு ஒளி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற ரிவாயத்துக்கள் இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள் பெயர் சொல்லப்பட்ட அந்த கிதாபுகளிலே. இது அல்லாமல் யார் சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக ஓதுவாரோ அவருக்கும் ஒளிமயமாக்கப்படும், அவருடைய உச்சியிலிருந்து உள்ளம் வரை அடிப்பாதம் வரைக்கும் அவருக்கு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். யார் வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக ஓதுகிறாரோ அவரை பொறுத்தவரை ஒன்றாவது அவருடைய அடுத்த ஜும்ஆ வரை வரக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கும் ஒளி ஏற்படுத்தி கொடுக்கப்படும், அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலமாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த சூறாவை குறித்து இவ்வளவு சிறப்புகள் வந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் கூட பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பது. நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஃபித்னாக்கள்லேயே ஆக முக்கியமான, ஆக பெரிய, பாரதூரமான ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜாலினால் ஏற்படக்கூடிய குழப்பம்தான் ஆக பெரிய ஃபித்னா என்பதாக. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களில் பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள் என்று வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் தத்தமது கூட்டத்தாருக்கு தஜ்ஜாலுடைய வருகையை எச்சரித்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் வருகின்ற நேரத்தில் ஒரு கேள்வி இயல்பாக ஏறும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் எந்த காலம்? கிட்டத்தட்ட ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க. அதற்கு பிறகு படிப்படியாக எத்தனையோ நபிமார்கள் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இறுதி காலத்தில் தான் தஜ்ஜால் வரப்போகிறார்.
அப்படி இருக்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏன் தன்னுடைய கூட்டத்தாருக்கு அதை எச்சரிக்கணும் என்ற கேள்விக்கு முஹத்திஸீன்கள் விடை சொல்வார்கள். தஜ்ஜாலுடைய கொடுமை அவ்வளோ பெரிய கொடுமை, யாருடைய ஹயாத் எவ்வளோ காலம் தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அல்லாஹ் ஆயுள் நீடித்து இந்த கியாமத் வரைக்கும் உள்ள காலத்தை கொடுத்தால் அவரும் தஜ்ஜாலை விட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு கொடிய ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. ஹதீஸ்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவனை தஜ்ஜாலுடைய அறிமுகத்தை பற்றி சொல்லும் பொழுது 40 நாட்களில் பூமி முழுக்க சுற்றி தெரிஞ்சு வந்துடுவார். மக்காவிலும் மதீனாவிலும் மட்டும் நுழைய இயலாது. அதை தவிர்த்து ஒட்டுமொத்த துன்யாவிலும் 40 நாட்களில் சுற்றி தெரிந்து வந்து விடுவான். கண்ணுக்கு முன்னால் அவன் போகிற பகுதிகளில் கண்ணுக்கு முன்னால் காய்ந்து கிடக்கும், விவசாயம் இல்லாமல், தண்ணி இல்லாமல், விளைச்சல் இல்லாமல், வேளாண்மை இல்லாமல் காய்ந்து கிடக்கும். அதை பார்த்து சில வார்த்தைகளை சொல்வான். அது அப்படி கண்ணுக்கு முன்னாலே பசுமையாக எழுந்து நிற்கும். இதெல்லாம் பார்க்குற மக்கள் தானாகவே ஈமான பறி கொடுத்துருவாங்க. இவன் தான் கடவுளாக இருக்குவான், நவுதுபில்லா, இவன் தான் கடவுளாக இருக்குவா என்று என்ன தலைப்பட்டு விடுவார்கள். ஹதீஸில் இப்படி வருகிறது, அவன் கையில் தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீரை நம்ப வேணாம், அது நெருப்பு. அவன் எதை நெருப்பாக காட்டுறானோ அது தண்ணீர் என்பதாக. பித்தலாட்டம், தஜில், தஜ்ஜால் என்ற வார்த்தையுடைய அசல் மூல சொல்லுக்கே தஜில் என்பதற்கே பித்தலாட்டம், ஒன்றை வேறொன்றாக சித்தரித்தல் என்ற கருத்து தான். அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரனாக அவன் இருப்பான். அந்த நேரத்திலும் அந்த ஃபித்னாக்கள் உச்சத்தில் இருக்க, அந்த உலகத்துக்கு ஃபித்னாக்கள் உச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிற நேரத்திலும் ஒரு வாலிபர் அவருக்கு முன்னால் வருவார். ஹதீஸ் அவருடைய முகம் ஜொலித்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இளம் வாலிபரத்தம் துள்ளி ஓடிக்கொண்டிருக்கும். அவரை பிடிச்சி கேட்பான், என்ன இறைவனாக ஏற்றுக்கிறியா என்பதாக கேட்பார். அவர் சொல்லுவார், கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டேன், உன்னை பற்றி அடையாளம்லாம் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார், எனவே நிச்சயமாக நீ இறைவன் இல்லை என்பது தெளிவாக தெரியும் என்று சொல்லவும் அவன் பிடிச்சி அவரை நிற்க வச்சு ரம்பத்தால் நடு தலையில் ஒட்டுமொத்தமாக வெட்ட வைப்பார். அப்படி 2 துண்டாக, இந்த பக்கம் ஒரு துண்டு, அந்த பக்கம் ஒரு துண்டு, அவருடைய உடலுடைய 2 துண்டுகளும் சிதறி விழும். அது 2 துண்டுகளுக்கு இடையில் நடந்தும் செல்வான். காரணம், அவன் காட்டுவதற்காக, நான் ஒன்றும் மேஜிக் காட்டலை, இந்த பக்கம் ஒரு துண்டு வந்துருச்சு, இந்த பக்கம் ஒரு துண்டு வந்துருச்சு, நடுவில் தான் நான் நடக்கிறேன் என்று காட்டுவதற்காக நடந்தும் காட்டுவான். அவர் நடந்து காட்டின பிறகு திரும்ப அவரை எழுப்பாட்டுவார். அவர் மீண்டும் அதே பழைய நிலையில் எழுந்து வருவார். இப்போ கேட்பா, இப்போது நீ என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இப்போ தான் உன்னை பற்றி மிக தெளிவாக அனுபவபூர்வமாக நான் விளங்கிட்டேன், நிச்சயமாக நீ பொய்யன் தான், நிச்சயமாக நீ பொய்யன் தான் என்று எனக்கு இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருந்தேன், இப்போ நான் யதார்த்தத்தில் ஹக்கீக்கத்தில் விலகி கொண்டேன் என்பதாக சொல்வார். இப்படி ஏராளமான செய்திகள் அவனை பற்றி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. மக்கள் லேசில் அவனை பார்த்து தன்னுடைய ஈமானை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கும். அப்பேற்பட்ட ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு கிடைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு மிக லேசான ஒரு அமல் தான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில், வியாழக்கிழமை பின்னேரத்தில், வெள்ளிக்கிழமையில் சுபுகுலேருந்து மட்டுமல்ல, வியாழக்கிழமை மகரிபிலிருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மகரிப் பாங்கு சொல்கின்றவரை அந்த நேரத்துக்குள்ளால் ஒரே ஒரு தடவை சூரத்துல் கஹ்ஃபை முழுசாக ஓதுங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக ஓத முடியாவிட்டாலும் பிரித்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பிரிச்சாவது நாளைக்குள்ளே ஓதி முடியுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்ன இந்த சூரத்துல் கஹ்ஃபில் இருக்குது என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் சொல்வார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், இந்த சூரத்துல் கஹ்ஃபில் ஃபித்னா சம்பந்தமான பல நிலைகளை விவரிக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் குழப்பங்கள், ஃபித்னாக்கள் ஏற்படலாம் என்று மிக முக்கியமாக அதில் சொல்லப்படக்கூடிய 4 நிலைகள், 4 செய்திகள். அதில் முதலாவது கஹ்ஃப் வாசிகள், குகை தோழர்கள் என்று யாரை சொல்கிறோமோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. முதலாவது ஃபித்னா இந்த சூறாவில் சொல்லப்படக்கூடிய அந்த குகை தோழர்களின் செய்தி மூலமாக நமக்கு உணர்த்தப்படக்கூடிய முதலாவது ஃபித்னா நம்முடைய இல்முக்கும் நம்முடைய ஈமானுக்கு, கொள்கைக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா, நம்முடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா. அந்த குகை தோழர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சிக்கியிருந்தார்கள். அவர்கள் குஃப்ரியத் நிறைந்த, ஷிர்க் நிறைந்த ஒரு நாட்டில் வசித்து வருகிறார்கள். நாட்டினுடைய அரசன் ஒரு கொடூரக்கார பிற்போக்குத்தனமானவனாக இருக்கிறார். அவனுடைய நிர்பந்தத்தால் மக்கள் எல்லாம் ஷிர்க்கில், குஃப்ரில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த அரசனுடைய பேரும் கூட திக்யானூஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட
புறக்கத்தில் பிற்போக்குத்தனத்திற்கு வார்த்தையே திக்யானு சியத் என்பதாக சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அரசன் மக்களை எல்லாம் நிர்பந்தித்து ஷிர்கில் தான் ஈடுபடணும், குஃப்ரில் தான் ஈடுபடணும் என்பதாக வச்சிருக்கிறார். ஆனால் அதே அரசனுடைய மந்திரி பிரதானிகளின் குடும்பத்தை சார்ந்த சில வாலிபர்கள் தான் இந்த வாலிபர்கள். இவர்கள் எல்லாம் இயல்பாகவே யோசிக்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடிவிட்டானோ அவர்கள் அந்த ஹிதாயத்தை அடைந்தே தீருவார்கள். இதே சூறாவில் ஒமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர் தான் நேர்வழி பெற்றவராக இருப்பார். அந்த மாதிரி அந்த வாலிபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை, நேர்வழியை விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு சமயம் அந்த நாட்டில் அரசரின் சார்பாக பெரும் திருவிழா ஒன்று நடத்தப்படுகிறது. ஒரு கோயில் திருவிழா மாதிரி பெரும் திருவிழா நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக எல்லோரும் செல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் தம்முடைய மன வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்த துணிகிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தினால் உயிருக்கே ஆபத்து. யதார்த்தமாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒதுங்கி அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு அடியில் ஒதுங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத தன் கூட நிற்கிறவர் எதுக்காக வந்திருக்கார், ஏன் வந்திருக்கார் தெரியாது. ஏன்னா அவர் நமக்கு நம்முடைய கொள்கையை அரசற்ற போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற பயம், அச்சம் இருக்குது. யதார்த்தமாக ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வந்து நிற்கிறாங்க. வெகு நேரமாக நின்று கொண்டு இருக்கும் போது இறுதியாக அவர்களுக்கு மத்தியில் உரையாடல் ஆரம்பிக்கிறது. நாம் எதுக்கு மற்றவங்களும் அந்த பக்கம் போகும்போது நாம் மட்டும் எதுக்கு இங்கே நிற்கிறோம், என்ன விஷயம் என்பதாக லேசு மாசா பேச்ச ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, அல்லாஹ் ஒத்த கருத்துடைய நபர்களை எல்லாம் அந்த இடத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் தம்முடைய செய்தியை அவர்கள் வெளியில் கசிய விடுகிறார்கள். அரசன் வரைக்கும் போகுது நீண்ட செய்தி. அரசன் அழைத்து விசாரிக்கும் போது எல்லாருமே அவங்களுக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஆக மேல் நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள். அதனால் அரசர் சொல்கிறார், உன்னை நான் கொல்லணும், ஆனால் அவசரமாக கொல்லலை, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்று யோசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். அவ்வாறு யோசிப்பதற்காக சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த வாலிபர்கள் தான் பார்த்தாங்க, இதுக்கு பிறகு நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்முடைய முடிவு வேறு மாதிரி தான் இருக்கும். ஒன்று குஃப்ரு ஷிர்க்குக்கு ஆளாகணும், அல்லது உயிரே கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த நேரத்தில் அவர்கள் செய்த துஆ தான் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. உனது புறத்தால் எங்களுக்கு ஒரு விசேஷமான ரஹ்மத்தை, அருட்பாக்கியத்தை தருவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களோட காரியத்தில் எங்களுக்கு நேரான ஒரு வழியை ஏற்படுத்தி தருவாயாக என்று அவர்கள் உளமுருக பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களை உள்ளத்திலே தோன்ற வைத்து அருகில் உள்ள ஊரில் போய் ஒரு குகையில் போய் அவர்களை தங்க வைக்கிறான். அந்த குகையிலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்நாளை ஒரு நீண்ட காலம், கிட்டத்தட்ட குர்ஆன் சொல்லுகின்ற அளவுக்கு 309 வருடங்கள் 309 வருடங்கள் அதிலே அவர்களை உறங்க வைக்கிறார். அந்த உறக்கத்தில் 309 வருஷம் உறங்கினா ஒரு மனுஷன் நிலைமை என்னவாகும்? அவனோட உடல் ரீதியான பசி, தாகம், உடலில் ஏற்படக்கூடிய படுக்கை புண்கள் என்று என்னவெல்லாம் இருக்குமோ அவை அனைத்துக்குமான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் அந்த நிகழ்வுகளை அதிசயிக்கத்தக்க ஒரு நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சார்ந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே சூறாவுடைய ஆரம்பத்தில் கஹ்ஃபாசிகளை பற்றி கேட்கும்போது சில கேள்வி கேட்டதுக்கு பதிலாகத்தான் இந்த சூறா, இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் அல்லாஹ் கேட்கிறான், கஹ்ஃபாசிகள் சம்பவம் ஆச்சரியமானதா? அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அது ஒரு சின்ன விஷயம். அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் ஒரு விஷயம் என்று சொல்லுகிறான். ஆனால் அவை விவரிக்கும் போது ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சார்ந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். அதில் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தால், அவர்களுக்கு சூரிய வெளிச்சம் படவும் வேணும், சூரிய வெளிச்சம் அதிகமாக பற்றக்கூடாது, அதனால் உடல் ரீதியான ஆபத்துக்கள் ஏற்படலாம். ஆயத்து ஆரம்பத்திலே சொல்கிறது, ஒத்தரஷம் செய்தா தலாத்த சாபர் அன் கஹ்ஃபீம், ஒத்தரஷம்ச, சூரியன் இந்த பக்கம் அந்த பக்கமாக நீங்கள் மாறி மாறி வரக்கூடியதை பார்ப்பீர்கள் என்று திசைகளை அவர்களுக்கு சூரிய ஒளி பட வேண்டும் என்பதற்காக அதுக்குள்ள ஏற்பாடு. அதே நேரம் அவர்களுக்கு அதை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்து கொடுத்தான். அதே மாதிரி அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரே புறமாக இருந்தால் படுக்கை புண்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடலாம் என்பதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு கல்லிபுகும் அத்தல் யமீன் வதாத்த ஷிமால், ஒரு கல்லிபுகும் அத்தல் யமீன் வதாத்த ஷிமால், வலது பக்கம் இடது பக்கமாக நாங்கள் புரட்டி கொண்டிருந்தோம்.
என்று 350 வருஷமாக தன்னை ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், குஃப்ர்ல ஷிர்க்ல போய்விடக்கூடாது என்று கொள்கை போராட்டம் நடத்த வந்த அந்த இளம் வாலிபர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்பதை இந்த சூறாவில் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். ஈமான் உடையவர்களுக்கு, ஈமானிய சத்திய கொள்கை தேடுபவர்களுக்கு இதில் ஏராளமான படிப்பினைகள். ஒவ்வொரு வசனத்திலும், வசனத்துடைய ஒவ்வொரு வரிகளிலும், அந்த வரிகளுடைய ஒவ்வொரு துளிகளிலும் ஏராளமான பாடங்கள் இதில் அல்லாஹ் கொட்டி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதன் மூலமெல்லாம் சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றுதான். மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள்ல மிக முக்கியமான முதன்மையான ஃபித்னா ஈமானுடைய ஃபித்னா. நாம் எந்த நேரத்திலும் தவற விட்டுவிடக்கூடாத, எந்த நேரத்திலும் அலட்சியமாக விட்டுவிடக்கூடாத ஒரு பெரும் பாக்கியம்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஈமான் என்ற பெரும் பாக்கியம். இன்றைய கால சூழல் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இந்த நாம் பிறந்து வளர்ந்த இந்த ஊர் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இந்த நாடு எப்படி இருந்துச்சு, இந்த நாட்டில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருந்துச்சு. ஆனால் இன்று அவைகள் கண்ணுக்கு முன்பதாக ஒவ்வொன்றா பறிக்கப்பட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இல்லை, சகஜமாகி கொண்டே இருக்குது. எல்லாம் பழகி போச்சு. ஒரு பள்ளியை இடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக அவர்கள் திட்டமிட்டாங்க, பல வேலைகளை செய்தாங்க. அதுக்காக அவங்களும் ஏராளமான நாசகார செயல்களை செஞ்சாங்க. நாமளும் பல விதமான எதிர்ப்புகளை பதிவு செய்தோம், பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தினோம். அப்படின்னு பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அது நம்ம கைவிட்டு போனாலும் அது லேசாக கைவிடப்படலை, பெரும் போராட்டத்திற்கு கைவிடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அன்றாட செய்தி இங்கே வந்தாங்களாம், புல்டோசர் எடுத்துகிட்டு வந்தாங்க, இடிச்சாச்சு. இங்கே புல்டோசர் வந்து இடிச்சாச்சு. கிட்டத்தட்ட டெல்லியை சுற்றி இருக்கிற பல பகுதிகளெல்லாம் சர்வசாதாரணமாக போய்கொண்டு இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களை நான் மனசால வருத்தமாக இருக்குது. ஈமானை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படின்ற அச்சம், அதை பற்றி உணர்வு இல்லாமல் போயிட்டோமோன்ற அச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது இன்றைய கால வாலிபர்கள். இந்த சூறாவில் சொல்லப்படக்கூடிய செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான் யாரை பற்றி, இன்னஹும் ஃபித்யத்துன், ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம், அல்லாஹை பற்றி தங்களுடைய இரட்சகனை கொண்டு ஈமான் கொண்ட சில வாலிபர்கள், ஓ ஜித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாமும் நேர்வழி அதிகப்படுத்தி கொடுத்தோம். இன்றைய வாலிபர்கள்ட்ட ஈமானை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ அந்த உணர்வு இருப்பதாகவே காண கிடைக்கல. வெகு பயமாக இருக்குது. எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாலே என்னவாகுமோ, நம்முடைய இளம் தலைமுறை எந்த நிலையில் போய் சேர்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இயல்பாகவே ஏற்படுகிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, கட்டுப்படுத்த முடியாத அனைத்து விதமான சட்டதிட்டங்களையும் துச்சமென மதிக்கக்கூடிய, அனைத்து விதமான மனித மாண்புகளையும் மதிக்காத ஒரு ஆட்சி இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பதனால தளர்ந்து விட வேண்டாம், பயந்து விட வேண்டாம். இது போன்ற ஃபிரௌன்கள், இது போன்ற காரூன்கள், இது போன்ற நம்ரூதுகள், இவர்கள்லாம் பார்த்து வந்த சமூகம். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எப்படி இந்த வாலிபர்கள் வெறும் இள வயசுள்ள வாலிபர்களாக இருந்தும் அவர்கள் மனம் தளரல, தன்னுடைய குஃப்ரியத்தான ஷிர்கியாத்தான கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹுக்கு முன்பதாக துணிந்து நின்றார்களோ, அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்தார்களோ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்ற ஒரு துஆவின் மூலம், உளப்பூர்வமான தியாகத்தோடு கூடிய ஒரு பிரார்த்தனையின் மூலமாக வாழ்க்கையை புரட்டி போட முடிந்ததோ, சரித்திரத்தை மாற்ற முடிந்ததோ, அப்படிப்பட்ட அதே அல்லாஹும் அதே துஆவும் அதே உழைப்பும் அதே முயற்சியும் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உதவி செய்திருக்கிறான். வாழ்க்கையில தில்கல் ஐயாமுனு தாவிலுஹா பைனன் நாஸ், காலத்தில் இந்த சூழல்களும் மாறி மாறி வரும். அவர் வரக்கூடிய நேரத்தில் இஸ்திகாமத்தோட நிலையாக இருந்து, ஈமான நிலைத்திருந்து, எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கே நாம் அடிபணிவோம், எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு மாத்திரமே அடிபணிவோம், வேறு எவருக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதற்கான சூழலையும் ஏற்படுத்துவார். ஏனென்றால் கடந்த காலத்தில் ரஷ்யா போன்ற பகுதிகள், நான் வாசிக்கிறமே புகாரி என்ற இது உன்னதமான கித்தாப், இந்த புகாரி என்ற கித்தாவை உருவாக்கிய தொகுத்தளித்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் வசித்த பகுதி, அவங்களோட வாழ்ந்த பகுதி அதே ரஷ்யாவுடைய பகுதியில் தான். இன்னைக்கு அது சிதறுண்டு சின்னாபின்னமாயிருச்சு, பல நாடுகளாக ஆயிருச்சு. ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது இரும்பு திரை போர்த்தப்பட்ட நாடு ரஷ்யா. இன்னைக்கு அதனுடைய கதியை அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கு.
அந்த ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் இமாம் புகாரி மட்டுமல்ல, அநேகமாக எல்லா முஹத்திஸீன்களும் யாரெல்லாம் பிரபலமான கித்தாபுகள் எழுதியிருக்கிறார்களோ, இமாம் புகாரியாக இருக்கட்டும், இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா என்று ஏராளமான பல முஹத்திஸீன்கள் அந்த ரஷ்யாவை சூழ உள்ள பகுதிகளை சார்ந்தவர்கள் தான். அந்த அளவுக்கு இல்மும் ஈமானும் செழித்து வளர்ந்து ஆளாகி இருந்த பகுதிகள் அந்த ரஷ்யா. அதற்கு பிறகு என்ன நடந்தது சரித்திரம் தெரிச்ச எல்லாருக்கும் தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் 60 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? கம்யூனிஸ்ட் மிகுந்து போச்சு. ஈமானை பற்றி பேச இயலாது, குரானை வெளியில் காட்ட இயலாது, பள்ளியில் போய் பகிரங்கமாக பாங்கு சொல்ல இயலாது, தொலை இயலாது, உடனடியாக அரசாகும். ஆனால் அங்கும் கூட இஸ்லாம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அங்கே அவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியிலும் கூட இஸ்லாம் நிலைத்திருந்தது. அப்பொழுதும் குரான் ஹிஃப்லு செய்யப்பட்டது. அப்பொழுதும் மார்க்க அறிஞர்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள். பகிரங்கமாக இல்லை, மறைமுகமாக, தெளிவாக, துணிச்சலாக இல்லை, பயந்து பயந்து அவர்கள் அரசாங்கத்துக்கு பயந்தார்கள். அதே நேரம் அல்லாஹுடைய பயம் அதை விட அதிகமாக இருந்துச்சு. சமீபத்தில் சென்ற வாரம் வஃபாத்தாகிவிட்ட ஒரு பெரும் அறிஞர், நக்ஷபந்தியா தரீகாவை சார்ந்த ஒரு பெரும் அறிஞர், அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மௌலானா பீர் துல்ஃபிகார் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த தடை காலத்தில் 1970களுடைய காலத்தில் இவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார்கள். ரஷ்யாவில் மாஸ்கோவில் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார், மாஸ்கோவில் கடந்து போகிறேன். அந்த நேரத்தில் பாக்கெட் சைஸ் குரான் இருக்குது. அப்போ எதிர்த்த மாதிரி ஒரு வயசான பொம்பளை வந்து இவருடைய இஸ்லாமிய தோற்றத்தை பார்த்துட்டு அவங்க சந்தித்து கேட்குறாங்க, இது என்னது பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதை சொல்லும்போது இவங்க சொல்ல, இது என்னோட குரான். இது அந்த பெண் யாரும் முஸ்லீமா காஃபிரா தெரியாது. அதனால செய்தி என்னுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டி நூல் குரான், அதை நான் வச்சிருக்கிறேன். அப்போ அந்த பொம்பளை கேட்குறா, இதை கொஞ்சம் தாங்களே நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தயங்கி கடைசியில் அந்த பெண்ணை பற்றி விசாரித்து சரின்னு கொடுக்குறார். அது வயசான மூதாட்டி அந்த குரானை எடுத்து தன்னை கண்ணில் ஒத்தி வச்சு கொண்டு சொல்கிறார், எங்களோட வாப்பா அம்மா இதை தான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, எங்களோட வாப்பா அம்மா இதை தான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இதை பார்க்குறது எங்களுக்கு பாக்கியமாக இருக்குது. அது எங்களால் பார்க்க முடியல, பார்க்குறது பாக்கியமாக இருக்குது என்பதாக சொல்ல அந்த அளவுக்கு நிலைமை தலைகீழாக போயிடுச்சு. அதே பயணத்தில் மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பக்கத்தில் பள்ளி ஜும்மாவுடைய தொழுகணும், மற்ற வக்தெல்லாம் கூட நாங்கள் ஹோட்டலில் அங்கங்கே தகுதாச்சு, பள்ளியோட தேடி போய் அங்கே தொழுகலான்னு பார்த்தா அந்த பள்ளி மூடி இருக்குது. விசாரித்து சுத்தமுத்து விசாரித்து பார்த்தா அவங்க சொல்கிறார், சாவி இருக்குது, ஆனால் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அங்கே வர இயலாது, நீங்களாக போய் எதையாவது செஞ்சு நீங்கள் போலீஸில் மாட்டிக்கொண்டால் அதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய இயலாது என்பதாக சொல்ல இவர் சொன்ன பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த சாவியை வாங்குறாங்க. இறுதியாக சாவியை கொடுக்கப்படுது. இவராக போய் பார்த்தா பள்ளியெல்லாம் தூசியாக இருக்குது, அத்தனையும் சுத்தம் பண்ணி இவர்கள் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர யாரும் உள்ளே வர தயாரில்லை. இத்தனைக்கும் அத்தனை பேர் முஸ்லீமான சமூகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு இவர் தனியாக தொழுகிறாரு. தொழுது முடித்த பிறகு சாவியை கொடுக்க போகிற நேரம் அங்குள்ள 2 பிள்ளைகள் வந்து அழைச்சி, எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது டீ காபி சாப்பிட்டு போங்க என்பதாக நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஏதோ கூப்பிட்டு அவங்கள உபசரிக்கிறாங்க. அப்போ உபசரிக்கிற நேரத்தில் கேட்குறா, நீங்களாம் முஸ்லீமாக இருக்கீங்களே, உங்களுக்கு குரான்லாம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, நிறைய விஷயங்கள் பேசுகிற நேரத்தில் அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகளை எங்களோட பிள்ளைலாம் ஆஃபீஸ் மாறுதான், இந்த பிள்ளைகள்லாம் ஆஃபீஸ் மாறுதான். இவருக்கு ஆச்சரியம். இவருக்கு ஒரு பக்கம் தொழுகை இல்லை, தொழுகிறதுக்காக பள்ளிக்கு வர்றாங்க இல்லை, அதே நேரம் ஆஃபீஸ் மாறாக இருக்கிறாங்க. கையில் இருக்கிற அதே குரானை கொடுத்து எடுத்து சும்மா கொடுக்குறா, இதை ஓதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு நம்பிக்கை வரல, ஆஃபீஸாக இருப்பான்னு நம்பிக்கை வரல. பார்த்தாவது ஓதுறானா பார்ப்பேன் சொல்லி கையில் குரானை கொடுத்தா அவனுக்கு வாசிக்க தெரியல, அந்த குரானை வாசிக்க தெரியல. இவர் சொல்கிறார், நீங்கள் ஆஃபீஸுங்கிறீங்க, ஆனால் பார்த்து கூட ஓத தெரியாமல் இருக்கிறானேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் குரானை வச்சு ஓதலை, குரானை வைக்க இயலாது, ஆனால் எங்களோட மூதாதையர்கள் ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. இந்த பையனுடைய தகப்பனா டெய்லர், அவர் அந்த டெய்லர் தொழில் செய்யும்போது பையனை தொழிலுக்கு கூப்பிட்டு போவார், அங்கே காஜா போட சொல்வார், அதோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு 2 ஆயத்து, இன்றைக்கி ஒரு 2 ஆயத்து, இன்றைக்கி ஒரு 4 ஆயத்து, இப்படி சொல்லி கொடுத்து கண் பார்வையற்றவர்கள் குரானை ஹிஃப்லு செய்கிற மாதிரி குரானை பார்க்காம இவங்க ஹிஃப்லு செய்திருக்காங்க. எனவே இவர்களுக்கு பார்க்க தெரியாது, பார்த்து வாசிக்க தெரியாது, மனப்படமாக கேட்டால் தெரியும். சரி, அதே ஆயத்தை ஓத சொன்னார். யதார்த்தமாக சரியாக அந்த ஆயத்திருச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. உங்களோட பிள்ளைகளை, உங்களை, நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குடும்பத்தை நரகத்தை விட்டும் தர்பியை செய்வதை பற்றிய மிக உன்னதமான வசனம் அல்லாஹ் இயல்பாக காட்டி கொடுத்திருக்கிறார்.
கண்ணியத்திற்குரியவர்களை, நான் சொல்ல வந்த விஷயம், எவ்வளோ பெரிய ஃபித்னாக்கள் இருந்தாலும், கொடுங்கோலர்களாக இருந்தாலும், இன்னும் செய்திகள் இருக்குது. அன்றைய நேரத்தில் எவ்வளவெல்லாம் செய்யப்பட்டது என்ற சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். மக்களையும் உலமாக்களையும், இஸ்லாமியர்களையும் உலமாக்களையும் பிரிக்கப்பட்டது. உலமாக்கல் எந்த பகுதியில் இமாம் புகாரி போல, இமாம் முஸ்லிம் போல மிகச் சிறந்த உலமாக்கல், கியாமத் வரையில் வரக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்த உலமாக்கல் வாழ்ந்தார்களோ, அந்த பகுதியில் உலமாக்கல் நாய்கள் கட்டப்படக்கூடிய கொட்டடிகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். நாய்களைப் போலவே கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அவ்வாறே தான் உணவும் கொடுக்கப்பட்டுச்சு. தட்டில் வச்சு உள்ள தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தையும் சமீபத்தில், ரொம்ப காலம் இல்லை, ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள இந்த இஸ்லாம் கடந்து வந்திருக்கிறது. எனவே முதலாவது நாம் தயாராக வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய ஈமானை கைவிட மாட்டோம். அல்லாஹுடைய ஈமானை பற்றி பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றிய ஈமானை உறுதியாக பற்றி பிடிப்போம். அவர்களுடைய சுன்னத்துக்கள் ஒவ்வொன்றாக நாம் பின்பற்றி நடப்போம் என்பதில் நாம் முதல்ல உறுதியாக இருந்தால், நம்மிடத்தில் உறுதியும் தெளிவும் இருந்தால் எந்த கொம்பனாலும் அசைக்க இயலாது. கொள்கையை நாம பின்பற்றும் போது எவன் வந்து தடுக்க முடியும்? நஜீஸான கொள்கைகளை தூக்கி பிடித்தவர்களே பெரும் பெரும் காரியங்களை செய்வதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, சத்திய கொள்கையும் சன்மார்க்கமும் நம்மிடத்தில் இருக்கும்போது யாராலும் எதுவும் செய்திட இயலாது. எனவே நாம் உறுதி எடுக்க வேண்டும். எல்லா நிலைகளும் சிரமம் வரும்போது இந்த சூறாவும் இது போன்ற குர்ஆனுடைய மற்ற ஆயத்துக்களும் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரே ஒரு படிப்பினை, முதலாவது படிப்பினை, உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். ஃபலௌலா இஸ் ஜாஅஹும் பஸுனா, அவர்களுக்கு நம்முடைய தண்டனை வரும் பொழுது ததர்ரஉ, அவர்கள் கெஞ்சி பணிந்து மன்றாடி இருக்கக்கூடாதா? எங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறார். அதே மாதிரி இவர்களும் தனக்கு சோதனை ஏற்பட்ட நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, விசேஷமான ரஹ்மத்தை தருவாயாக என்று முதலாவது அல்லாஹ்விடத்தில் திரும்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். தம்முடைய வாழ்க்கையும் அதற்கு தோதுவாக ஆக்கி கொண்டார்கள். வெறுமனே துஆ மட்டும் போதாது, வாழ்க்கையும் அல்லாஹ் காட்டி தந்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அதற்கு தோதுவாக சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றி விட்டு அதற்கு பிறகு நம்ம கேட்கணும். வெறுமனே துஆ மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதில் பிரயோசனம் இல்லை. மாறாக அமலும் இருக்கணும், துஆவும் இருக்கணும். இரண்டும் சேரும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு மிக தெளிவான உதாரணம் தான் இந்த கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லப்பட்ட செய்திகளை முதலாவது செய்தி அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகை தோழர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாடத்தை வச்சு அல்லாஹ் நமக்கு படிப்பினை கூட்டுகிறான். ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈமானை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை ஒன்றாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. இன்னொன்று, ஈமானை பாதுகாப்பதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள். ஈமானுடைய சூழலை ஏற்படுத்துங்கள். அதே சூறாவுடைய அதே சம்பவத்திலே இறுதியில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்வான், ஒஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை மாத்திரமே திளைத்து அதிலே திளைத்திருக்கக்கூடிய மக்களோடு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய திக்ரில், அல்லாஹை பற்றிய சிந்தனைகளை, அல்லாஹுக்கு புறம்பான சிந்தனைகளை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே தன்னை ஆக்கி கொண்டிருக்கிற அந்த நல்லோர்களுடைய சகவாசத்தை, சுஹ்பத்துன் சாலிஹா, நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். முதலாவது துஆ. இரண்டாவது நல்லடியார்களுடைய சகவாசம். நல்லடியார்களுடைய சகவாசத்தின் மூலம், அவர்களோடு சேர்ந்திருப்பதன் மூலம் நம்முடைய ஈமான், நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். அதுக்கு மாற்றமாக இருந்தால் நஊது பில்லாஹ், மனிதனும் மிருகமாகிடுவான். நல்லோர்களோட தான் மிருகமும் மனிதனாகும், மனிதனை போல் ஆகும். இதே சம்பவத்தில் அதுக்கும் உதாரணம் இருக்குது. குகை தோழர்கள், அந்த குகை தோழர்களை பற்றி சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவர்கள் 7 பேரா, அதை விட அதிகமா இல்லையா என்ற சர்ச்சைகள், ஆயத்திலே பலவிதமான எண்ணிக்கைகள் அல்லாஹ் தஆலாவால் சொல்லப்பட்டிருந்தாலும் அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா 8வதாக அவர்களுடைய நாயும் இருந்துச்சு. வசாமினுகும் கல்புகும், அந்த நாயும் அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான். நல்லோர்களோட ஒட்டி கொண்டிருந்ததுனால அதையும் அல்லாஹ் தன் நாயை பற்றி சேர்த்து சொல்கிறான். ஓ கல்புகும் பாசித்தும் திராஹி, அந்த நாய் எப்படி இருந்துச்சு அதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இஸ்லாமிய இலக்கியத்தில் ஒரு பெரும் அறிஞர் இருக்கிற, பாரசீக மொழியை சார்ந்த ஷேக் சாதி ரஹிமஹுல்லா அப்படின்னு ஒரு பெரும் அறிஞர் இருக்கிறாங்க. ஏராளமான தத்துவ கவிகள் அவங்க படிச்சிருக்கிறாங்க பாரசீக பாஷையில். அவர்களுடைய கிதாபுகள் மதரசால பாடத்திலும் இருக்குது, குலிஸ்தான் போஸ்தான் என்ற பேரில். அதில் அவர்கள் கவி படிக்கிறாங்க.
சகே அஸ்ஹாபே கஃப் ரோசே சந்த் பயே நேகா கிரஃப்த் மருதும் ஷுத். குகை தோழர்களுடைய நாய் நல்லோர்களை அண்டி இருந்தது, நல்லோர்களோட சேர்ந்து இருந்தது. சில நாட்கள் அவங்களோட சேர்ந்து இருந்துச்சு. மருதும் ஷுத், அதுவும் மனுஷனை போல மாறிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் அந்தஸ்து வந்துடுச்சு. இதுக்கு நேர் மாற்றமா பிசரே நூஹ் பாபதா பினிஷிஸ் காந்தான் நுபுவத் கும்ஷுத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், நபியினுடைய மகன். ஆனால் அவன் வழிகட்ட தவறி போன மனிதர்களோடு இருந்தான், தவறான மனிதர்களோட தோழமையில் இருந்தான். அந்த நபித்துவ பரம்பரையை அவன் இழந்துட்டான். அல்லாஹ் என்ன சொல்ல, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவங்களை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்காக கேட்ட துஆவுக்கும் அல்லாஹ் சற்று கடினமாக, நீங்கள் இவ்வாறு இப்படிப்பட்ட கேள்விகளை இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கக்கூடிய தொனியில் அவர்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. அதோட சொல்ல, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு விளக்கம் இல்லையோ அதை பற்றி என்கிட்ட கேட்க வேணாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு பதில் வந்துச்சு. இதை வச்சு அவர் சொல்கிறார், பிசர நூஹ் பாபதா பினிஷிஸ் காந்தான் நுபுவத் கும்ஷுத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தவறானவர்களோட சேர்ந்திருந்தான், அவன் நபித்துவ பரம்பரையை இல்லாமல் போச்சு. அதே நேரம் இந்த நாய் நல்லோர்களோட சேர்ந்திருந்து அவர்களை பற்றி அதை பற்றி பேசப்படக்கூடிய அளவுக்கு குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்படக்கூடிய அளவுக்கு அதன் அந்தஸ்து உயர்ந்து விட்டது. எனவே ரெண்டு விஷயங்கள் ஈமானை பாதுகாப்பதற்கு, ஒன்றாவது துஆ, இரண்டாவது நல்லோர்களுடைய தோழமை. இதற்கு அடுத்து இரண்டாவதான ஒரு செய்தி, ஒத்ரிப் லஹும் மஸலர் ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாப். முதலாவது சோதனை ஈமானுடைய சோதனை, இரண்டாவது சோதனை செல்வத்துடைய சோதனை. அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது ஈமானும் சரி, செல்வமும் சரி, மற்றவைகள் சரி, எல்லா நிஅமத். ஆனால் ஒவ்வொரு நிஅமத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்க. வல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், ஒவ்வொரு நிஅமத்துக்கும் பதில் சொல்லணும். இரண்டாவது, எல்லா நிஅமத்துமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, சில நேரம் அது சோதனையாகவும் இருக்கலாம். ஒ நபுலூக்கும் பிஷ்ஷர்ரி ஒல் கைரி ஃபித்னத்தன், ஒன் அபுலூக்கும், உங்களை நாங்கள் சோதிக்கிறோம், பிஷர்ரி, தீயதை கொண்டும் சோதிக்கிறோம். நீங்கள் எதை தீயதாக நினைப்பீங்களோ அதை கொண்டும் சோதிக்கிறோம். ஒல் கைரி, எதை நீங்கள் நலவாக நினைக்கிறோம் அதை கொண்டும் சோதிக்கிறோம். அப்போ செல்வம் என்பது இருக்க வேண்டியதுதான், தேவைதான், வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது தான். ஆனால் அந்த செல்வம் வந்ததற்கு பிறகு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. காரூனுக்கெல்லாம் 4 படிப்புன்னு சொல்கிறான், 4 உபதேசம் சொல்கிறான். செல்வம் கொடுத்துக்கு அவனை பாரி வேறு யாருக்கு அல்லாஹ் செல்வம் கொடுத்தது இல்லை. அந்த அளவுக்கு மிக அதிகமான செல்வம் எல்லாம் அவனுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். துன்யாவை அற்பமானதாக சொற்பமானதாகத்தான் சொல்வான். ஆனால் காரூனுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தா அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு இன்னஹு ஊத்திய து ஹத்தின் அதீம், அவன் மிகப்பெரிய பங்கு கொடுக்கப்பட்டதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அவனுடைய அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த காரூனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், அஹ்சின் கமா அஹ்ஸன் அல்லாஹு இலைக், அஹ்சின் கமா அஹ்ஸன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்னிடத்தில் உபகாரமாக தாராளமாக நடந்து கொண்டதை போல நீயும் மக்களோட நல்லபடியாக நடந்துக்க. அதே மாதிரி ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு தாரல் ஆஹிரா, ஒபுத்தகி, நீ தேடிக்கொள், அத்தாரல் ஆஹிரத்தை, மறு உலகத்தை தேடு. இந்த செல்வத்தை கொண்டு துன்யாவை தேட வேணாம், மறு உலகத்தை தேடு. ஆனால் இடையில ஒரு வார்த்தை, ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு, ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு, அல்லாஹ் எதை தந்தானோ அதன் மூலம் ஆகிரத்தை தேடு. நேரடியான விஷயம் என்னடா, அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு ஆகிரத்தை தேடிக்க. இடையில ஒரு வார்த்தை போட்டான், ஃபீமா ஆத்தாக் அல்லாஹ். இது இந்த இடத்துல மட்டுமில்லை, எங்கெல்லாம் நியாமத்துக்கள் கொடுக்கப்படுகிறதோ அத்துணை இடத்திலும் ஃபீமா ரஸக்னாஹும் ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு என்று என்னென்ன நியாமத்துகள் கிடைச்சது. குர்ஆனுடைய ஆரம்பத்திலே கூட ஒ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தாராளமாக செலவழிப்பார்கள், அந்த செல்வந்தர்கள் தாராளமாக செலவழிப்பார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டான். நாங்கள் கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள் சொல்லி சொல்லி அல்லாஹ் உணர்த்தினான், உன்னை செலவழிக்கிற செலவு அது உன்னுடைய டேலண்ட் அல்ல, உன்னுடைய திறமை அல்ல, நான் போட்ட பிச்சை, நான் கொடுத்ததிலிருந்து செலவழிக்கிறாய். தந்த பொருளும் நான் போட்ட பிச்சை, அதை செலவழிப்பதற்காக உள்ளத்தில் போட்ட எண்ணமும் நான் போட்ட பிச்சை. நான் தந்ததை தான் நீ செலவழிக்கிறாய், உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போட போய் தான் செலவழிக்கிறாய், உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் அல்ல என்று அல்லாஹ் தலையில் சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் சொல்வான். இல்மா இருந்தாலும் நான் போட்ட பிச்சை, செல்வமாக இருந்தாலும் நான் போட்ட பிச்சை, செல்வாக்காக இருந்தாலும் நான் போட்ட பிச்சை, அதைத்தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. நீங்களாக பெரிய டேலண்ட் ஆகிட்டீங்க நினைக்க வேணாம், எல்லாம் நான் தந்தது அதை உங்கள்கிட்ட நீங்கள் திரும்ப கொடுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதைத்தான் அங்கேயே சொன்னான், ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக் அல்லாஹு தாரல் ஆஹிரா,
ஒன்றாவது. இரண்டாவது, ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா, மற்றவங்களுக்கு செலவழிக்கணும் தான், அதே நான் ஒன்றை மறந்துட வேணாம். நீயும் வாழ வேண்டியது இருக்குது, உன்னை மக்களும் வாழ வேண்டியது இருக்குது. சில பேர் ஊருக்கெல்லாம் செலவழிப்பாங்க, குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க. அதையும் அல்லாஹ் நினைவுற்றான். அந்த மாதிரி இருக்க வேணாம், உன்னுடைய செலவையும் பார்த்துக்க. மூணாவது தான் ஆரம்பத்தில் சொல்ல அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். நாலாவது சொன்னால் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். செல்வம் கிடைச்சதை வச்சு ஆட்டம் போட வேணாம், அல்லாஹு கட்டுப்பட்டு நடங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இந்த சூறாவில் சொல்லப்பட்ட செல்வந்தர் நடந்து கொண்டார். அவருடைய ஒட்டுமொத்த அந்த தோட்டத்தோட முழுமையாக அல்லாஹ் கரித்து விட்டான் என்ற செய்தி அதில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே செல்வம் என்பது ஒரு ஃபித்னா. அந்த செல்வம் என்ற ஃபித்னாவை செல்வத்தை நமக்கு தரும் பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்து பழகணும். அதே வசனத்தில் இதே சம்பவத்தில் வருகிறது, மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லா. செல்வத்தை பார்க்கும்போது நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், நான் இப்படியெல்லாம் சம்பாதிச்சேன், நான் அந்த மாதிரி செய்தேன், இதை மாதிரி செய்தேன் என்று தன்னை பற்றி பெருமை இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறான். லா குவத இல்லா பில்லா, அல்லாஹ் தான் எனக்கு நாடி தந்திருக்கான், அவன் தராட்டி எனக்கு எந்த வழியும் இல்லை என்று அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய நினைவு வரணும் என்பதாக அல்லாஹ் செல்வத்துடைய ஃபித்னாவை பற்றி சொன்னான். மூணாவது இல்முடைய ஃபித்னா. அது எந்த கல்வியாக இருந்தாலும் கல்வி மிகுதி ஆகும்போது, கல்வி கற்றவராக ஆகும்போது தானாகவே அதனோடு பெருமைத்தனம் வரலாம். வரக்கூடாது, ஆனால் பெரும்பாலும் வரும். வரக்கூடாதான் பெரும்பாலும் வந்துடும். அவ்வாறு பெருமைத்தனம் இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி, நீண்ட செய்தி, மிக நீண்ட செய்தி, அடிக்கடி நம்ம கேட்ட செய்தியை வரும்போது ஆலிம் சார் சொல்லிட்டாங்க, டைம் இத்தனைக்குள்ளே முடிச்சிருங்கன்ட்டு. அதனால் டைமை பார்த்து பதறி பேச வேண்டியதாக இருக்குது. சரி, அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரின் மூலமாக நடந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அந்தஸ்து என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒப்பிட்டு பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்தஸ்து மிகப்பெரியது. உலுல் அஸ்மான நபிமார்களை ஒத்தர். அவர்கள் பேசிய பேச்சில் ஒரு சிறிய சருகுதல் சொல்லலாம். அது பெரிய ஒரு மார்க்கப்படியும் சரி, உலக நியதிப்படியும் சரி, பாவம் அல்ல, தவறல்ல. நல்ல ஒரு பிரமாண்டமான அற்புதமான ஒரு வசீகரமான பேச்சை பேசுகிறாங்க. அந்த பேச்சை கேட்ட அந்த பார்வையாளர்கள் ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு, உங்களை விட மிகப்பெரிய அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன செய்திருக்கணுமா, அல்லாஹு ஆலம் என்று சொல்லியிருக்கணும், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வகையில் அது சரியும் தான். ஏன், நபி தான் ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் இருக்கிற காலத்தில் அவர் தான் அறிவாளி. அவரை விட வேற ஒருத்தர் அறிவாளியே இருக்க மாட்டார். யதார்த்தம் அதுதான், யதார்த்தத்தை தான் சொன்னாங்க. ஆனால் ஹதீஸ்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லம் யகில்ஹு இலல்லாஹ், அந்த செய்தி அல்லாஹ்வின் பக்கம் திருப்பல, தன் பக்கமாக சேர்த்துட்டாங்க. அதனால அவர்களுக்கு பாடம், நீங்க போய் பாடம் படிச்சுட்டு வாங்க. யார்கிட்ட பாடம் படிக்க சொன்னாலும் அவரோட ரேஞ்சுக்குள்ள ஒருத்தட்ட போய் சொன்னா ஏத்துக்கிறதுக்கு மனசு வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தர்பியத்தை வித்தியாசம். நாம் அதில் போய் எதுவும் சொல்ல இயலாது. படிப்பினைக்காக நம்முடைய ரேஞ்சில் ஒருத்தரை சொன்ன இன்னாட்ட போய் படிச்சுட்டு வாப்பான்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இவர்களுடைய அந்தஸ்து எங்கேயோ, அவர்களுடைய அந்தஸ்து எங்கேயோ, அவர்கள்ட்ட போய் அதுவும் கடல் மார்க்கமாக தரமார்க்கமாக பல கஷ்டங்களை பட்டு, நீ இப்படிலாம் போங்க, அப்படி செய்க, இப்படி செய்கன்னு சொல்லி அவர்களை படிக்க அனுப்பி, அவர்கள் அட்மிஷன் போடுறதுக்கு பல கண்டிஷன் போட்டு, அப்போல்லாம் உங்களை படித்து கொடுக்கலாம், நீங்கள் என்னோட பொறுமையால் இருக்க மாட்டீங்க என்பதாக சொல்லி, நான் கட்டுப்படுறேன், உங்களுக்கு நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்றெல்லாம் அட்மிஷனுக்காக நிறைய தன்னை பணித்து கொண்டு எல்லாம் இருந்து கற்று வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பணிவு இருந்துச்சோ அந்த பணிவு கல்வியின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அவ்வளோதான் அதில் சுருக்கம். நாலாவதாக துல்கர்னைன், அவர் மூலம் ஃபித்னத்து சல்தனா, ஆட்சி அதிகாரம், அதனால் ஏற்படக்கூடிய சோதனை. சொல்வார்கள், பணங்காசினால் ஏற்படக்கூடிய பெருமை அழிச்சாட்டியம் அதை விட ஆட்சி அதிகாரத்தில் கண்ட சுவை இருக்குதானே, அது தனி சுவை. அதனால தான் பார்க்குறோம், அது சாதாரண ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரும் இதில் பொறுப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பொதுவாக சொல்கிறேன். சாதாரண ஒரு பள்ளிவாசல் பொறுப்பில் இருந்தாலும் சரி, நாட்டுடைய உச்ச பொறுப்பில் இருந்தாலும் சரி, அல்ல உலகத்தையே ஆட்டுவிக்கிற மாதிரி தானே நினச்சிக்கிட்டு பல காரியங்களை செஞ்சாலும் சரி, அந்த பதவியை மட்டும் விட்டு கொடுக்குறது மனசு வராது. எதை பணத்தை கூட விட்டு கொடுத்தோம், எதை விட்டு கொடுக்குறதில்ல. அந்த பதவி இல்லாமல் அவனுக்கு இருக்க இயலாத ஒரு சூழல் தானாகவே இயல்பாகவே ஆயிடுது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சோதனை தான் அதிகாரம் என்ற சோதனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு அந்த சோதனை வந்துச்சோ அவர் அல்லாஹின் பக்கம் திரும்பணும். அல்லாஹ்வையே உண்மையான அதிகாரியாக, அல்லாஹ்வே தன்னை விட மேலானவராக கருதி அது மக்களுக்கு சேவை செய்வதற்கான மிக அற்புதமான சந்தர்ப்பம் அதிகாரம் என்பது. அதை துஷ்பிரயோகம் செய்து
தனக்கு அதிலிருந்து ஆதாயம் தேட முற்படுவதோ தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதோ இருந்தால் உலக சரித்திரம் ஏராளமான நபர்களை கண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனியும் காணவிருக்கிறது. அது எந்த மண்ணிலையும் இருக்கலாம், எந்த பகுதியிலும் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா சரித்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். அது மாதிரி பல நேரங்கள் நடந்திருக்கு. பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, இவருக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் இருந்துச்சு. எலெக்ஷன் மூலமாக தோற்று போனவங்களும் இருக்கிறாங்க, அல்லது மக்களால் தூக்கி எறியப்பட்டு பல விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு அதிலே செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. எனவே இந்த 4 விதமான மிக முக்கியமான சோதனைகளை அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்லியிருக்கிறான். இதன் மூலம் இதை சரியாக விளங்கி ஓதி வரும் பொழுது ஆகப்பெரிய ஃபித்னாவான தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அந்த சோதனை விட்டும் கூட அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நாள் ஆரம்பத்தில் சொன்ன வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடைய ஒரு செய்தி, சூரத்துல் கஹ்ஃபை இன்றிலிருந்து அநேகமாக எல்லாரும் ஓதி வருவோம். ஓதாதவர்களும் இன்றிலிருந்து தானும் ஓதணும், நம்முடைய குடும்பத்தாரை ஓதி அதை பழக்கத்துக்கு ஆளாக்கணும். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃபோடு சேர்ந்து மிக முக்கியமான இன்னொரு அமல், மிக அத்தியாவசியமான ஒரு அமல், அஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுதல். அது இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்கும் சொல்லணும். வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக சொல்லணும். சாதாரணமாகவே ஒவ்வொரு நாளும் அதிகம் ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்திற்கான சிறப்புகளும் ஏராளம் தாராளம். திருமதியில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்காக ஸலவாத் ஓதலான்னு நினைக்கிறேன். என்னுடைய திக்ருடைய நேரத்தில் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் திக்ருக்குன்னு வச்சிருக்கிறேனோ அதில் உங்களோட ஸலவாத் ஓதலான்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் ஓதலாம் நல்லது, அந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் உங்களுக்காக ஒதுக்கினா நல்லது என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ஒதுக்கி. அப்போ இந்த சஹாபி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு என்னுடைய திக்ருக்காக ஒரு நேரத்தில் ஒரு காவாசி நேரம் ஓதலாமா ருப அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஒவ்வொரு நிலையாக சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, நீ இதை விட அதிகப்படுத்தினா அது உனக்கு நல்லது. இப்படி ஒவ்வொரு கீழ்நிலையிலேருந்து மேல் நிலைக்கு வந்துட்டாங்க. பாதி, மொத்த நேரத்தில் 3/2 பகுதி என்றெல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறாங்க, பரவாயில்லை, இன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, இதை விட அதிகப்படுத்தினா அது உனக்கு நல்லது என்பதாக சொன்ன பொழுது அந்த சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அஜாலு லக்க சலாத்தி அஜாலு சலாத்தி குல்லஹா, அந்த நேரம் முழுக்க உங்களோட சலாத்திலே நான் ஆக்கி விடுகிறேன் என்ற கருத்துள்ள வாசகத்தை சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதிலாக சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்முக வ யுகஃபரு லக தம்புக, இதன் துக்ஃபா ஹம்முக வ யுகஃபரு லக தம்புக. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஸலவாத்துக்காக சொல்லப்பட்ட இந்த ஒரு பாக்கியம் மட்டுமே போதுமானது வாழ்நாள் முழுவதும் ஸலவாத்தில் கழிக்கிறதுக்கு. என்ன சொன்னார்கள், அவ்வாறு நேரம் முழுக்க ஸலவாத்தில் நீங்கள் கழிப்பீர்களாக இருந்தால் உங்களோட கவலைகள் எல்லாம் போக்கப்படும், உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உங்களோட கவலைகள் எல்லாம் போக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், துன்யா ஆகிரா ரெண்டுக்குமான சொல்யூஷன், ரெண்டுக்குமான தீர்வு இதில் தான் இருக்குது. ஏன், மனுஷனுக்கு உலகத்தில் பிரச்சனை கவலை, ஆகிரத்தில் பிரச்சனை பாவம். உலகத்தில் பிரச்சனை கவலைக்கும் இதில் தான் தீர்வு, ஆகிரத்தில் பிரச்சனை பாவத்துக்கும் இதில் தான் தீர்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள். எனவே ஒட்டுமொத்த நேரத்தையும் ஸலவாத்திலே கழியுங்கள் என்பதாக வாழ்நாளில் எப்பொழுதும் அன்றாடம் பழக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவையாவது, லேசான சிறிய சிறிய ஸலவாத்துக்களாக இருந்தாலும் 300 தடவையாவது. 300 சொல்ல பார்த்து பயந்துட வேணாம், செஞ்சு பார்த்தா தெரியும். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஆகலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலே அது ஒரு ஸலவாத்தாக ஆயிரும். ஒரு 10-15 நிமிஷம் சொன்னாலே போதும். காலையில் மாலையில் அப்படி பிரித்து சொன்னால் அதுவும் நேரம் பெருசாக மொத்தமாக என்ன செய்ய கழியாது. நம்முடைய இயல்பு என்னவாயிடுச்சுட்டா, ஸலவாத்தோ திலாவத்தோ திக்ரோ இதை சொல்லும்போது அது ஒரு சுமையை போல. ஆனால் வாட்ஸ்அப்பை திறந்தா அந்த நேரம் போகிறதே தெரியாது. வாரத்துக்கு ஒரு தடவை அது வரும்போது தான் தெரியும். இந்த வாரம் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் இல்லை, எத்தனை மணி நேரம் கழிச்சிருக்கார். உலகத்திலே ஆக கூடுதலாக ஸ்க்ரீன் டைமிங் அதிகம் எங்கே தான், இந்தியாவில் தானே. உலகத்தில் மற்ற இடத்துலலாம் சராசரி ஸ்க்ரீன் டைமிங் 2 மணி நேரம் 33 நிமிஷம்டா, இந்தியாவில் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஆவரேஜா. அப்போ ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பை மட்டும் பார்க்குறதுக்கோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கோ சர்வசாதாரணமாக எவ்வளோ கழியுது. ஆனால் திக்ருன்னு சொல்லும்போது, ஸலவாத்துன்னு சொல்லும்போது தானாக மனசுக்குள்ளே அதுக்கு எவ்வளோ நேரம் போகும், அது எங்கே எடுக்கிறது, அதுக்கும் அல்லாஹ் தான் தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் பரக்கத் செய்வான். இமாம் நவவி ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒவ்வொருத்தரோட கிதாபுகள் எடுத்து பாருங்கள், பக்கமாக இதில் இமாம் நவவி ரஹிமத்துல்லா 46 வருஷம்
46 வருஷம் தான் வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்தது மொத்தமே 46 வருஷம் தான். எழுதின கிதாபுகளை எடுத்து அதனுடைய இண்டெக்ஸ் இருக்குது, அதில் ஃபஹரஸ், அதை படித்து பார்க்கவே நமக்கு டைம் இருக்காது. எப்படி இந்த 46 வயசில் இவ்வளோ காரியத்தை செய்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறோம். காரணம், அவங்கள்ட்ட இருந்த திலாவத்தும் திக்ரும் சலவாத்தும் அவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கிறது, நேரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. எனவே தான் வெறும் 40-46 வயசில் இப்பேற்பட்ட சாதனைகளை அவர் செய்திருக்கிறாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் ஒன்று சூரத்துல் கஹஃப், இன்னொன்று அதிகமாக சலவாத். மிக முக்கியமாக சலவாத்தை வாழ்நாளுடைய ஒரு உயிர் நாடியாக, உயிர் துடிப்பாக நாம் ஆக்கிக்கொள்வோம். குறிப்பாக இன்னொரு செய்தி, எல்லாரும் சொல்லுவாங்க இன்னொரு செய்தின்னு சொல்லி டைம் எடுத்துருவேன்ட்டு, ஒரே ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை மட்டும் நிறைவுட்டு போகிறதுக்கு விரும்புகிறேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பாங்குக்கு பிறகு முந்தியெல்லாம் பாங்குக்கு சொன்னால் அதை கேட்டால் நம்ம கேட்டு அமைதியாக இருப்போம், பதில் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி மாஷா அல்லான்னு சொல்லக்கூடாது, மறுபக்கமாக சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. மாஷா அல்லாஹ், நம்ம ஊரில் எத்தனையோ இடத்துல பாங்கு சத்தம் கேட்குது, ஆனால் நம்மளோட வாய்கள் அமைதியாகுதில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிம்லேயும் வந்திருக்கிறது, மற்ற கிதாபுலையும் வந்திருக்கிறது. பாங்குக்கு பிறகு 5 விதமான அமல்கள் இருக்குது. அதில் முதலாவது பாங்குக்கு பதில் சொல்கிறது. முஅத்தின் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே சொல்கிறது. ஹய்யால சலா ஹய்யால ஃபலாலா மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்கிறது. இது எல்லாரும் அநேகமாக செய்கிறவங்க செய்து கொண்டிருக்காங்க, இதையாவது செய்யணும். பாங்கு முடிஞ்சதற்கு பிறகு, முஅத்தின் பாங்கு சொல்லி முடிஞ்சதற்கு பிறகு முதலாவது விஷயம் சலவாத் சொல்கிறது. முதலாவது விஷயம் நான் தர்த்தீபாக சொல்லலை, என்ற ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். இப்படி தான் செய்யணும், இல்லை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் இந்தந்த விஷயத்தை செய்யணும். முதலாவது விஷயம் சலவாத் சொல்கிறது. அந்த இடத்துல தான் வருது, மன்சல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா என்ற அந்த ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ் அந்த இடத்துல தான் வருது. அப்போ நீ ஒன்றாவது விஷயம் சலவாத் சொல்கிறது. இரண்டாவது விஷயம், இரண்டாம் கலிமா நம்ம சொல்கிறோமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வருது. மூணாவது விஷயம், ரதீது பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா, இதையும் சொல்கிறோம், இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வருது. நாலாவது, நம்ம வளமையாக ஓதுற பாங்குடைய துவா, அது முதல்ல ஓதுனாலும் சரி, நாலாவதாக ஓதுனாலும் சரி, மொத்தத்தில் அதையும் ஓதணும். அஞ்சாவதாக நமக்கு ஒரு துவா கேட்கணும், அது எந்த துவாவாக இருக்கலாம். ஹதீஸில் வருது, லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா என்ற இந்த 5 விஷயங்களை நாம் கடைபிடிக்க முயற்சிப்போம். சூரத்துல் கஹ்ஃபை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது ஓதுவோம், சலவாத்தையும் தொடர்ந்து ஓதுவோம் என்று கேட்டவனாக, நினைவுபடுத்தியவனாக, அல்லாஹுக்கு பேசக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கும் இந்த புனித புகாரி ஷரீஃபுடைய நிர்வாகிகள் உலமாக்களுக்கும் நன்றி கூறியவனாக, கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா கரீம் யா பாகி யா ரஹீம் ஜல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு லா இலாஹ இல்லாஹு யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث أصلح شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا رحيم يا ودود يا رحيم يا ودود يا رحيم وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.
يا حي يا قيوم أحي القلوب تحيا أصلح لنا الأحوال في الدين والدنيا يا ربي هيئ لنا من أمرنا رشدا واجعل مؤونتك الحسنى لنا مددا ولا تكلنا إلى تدبير أنفسنا والنفس تعجز بإصلاح ما فسد والخشوع العافين لنا ولكم لما لنا يا حكم الحكماء والخشوع العافين لنا ولكم لما لنا يا حكم الحكماء الحاسبين لنا وكن بك لنا يا حكم الحكماء بحق آدم ونوح والخليل وإسحاق ويعقوب موسى وهارون يا حي يا قيوم أحي القلوب تحيا أصلح لنا اللهم شريكنا يا محيي الدين علي قلبنا في الدين كي نرى مولانا أكل اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அகிலம் சிறந்தோங்க அருள்மறை திருக்குர்ஆனை தந்தவனே, அகிலத்தின் அருட்கொடையாய் அண்ணல் நபியை தந்தவனே, யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அகம்புறம் அனைத்திலும் புனிதர், அருள்மறை குர்ஆனாய் வாழ்ந்து வழிகாட்டுகிற ஏந்தலரே, எம்பெருமானே, எம் உயிரினும் இனிய கண்மணியே, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேனினும் இனிய திருமறையின் தெளிவான விளக்கமாய் திகழும் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் திவ்ய கிரந்தமதை தினமும் ஓதி உரை தந்து திளைக்கும் புனிதமிகு மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 19/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கு தென்காசி அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர், நமதூரை சார்ந்த மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா பிரபு எம்ஆர் மஹ்மூத் மஃபாஸ் ஆலிம் அல் அஸ்ஹரி அவர்களாலும், தேவிப்பட்டினம் ஹக்கானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர், நமதூரை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எம் ஷேக் அலி நுசுக்கி ஆலிம் காசிமி காஷிஃபி அவர்களாலும் விளக்கு உரை வழங்கப்பட்டு இறையோன் திருவருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, வர முடியாமல் வீட்டிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, இதற்காக செலவழிக்கிறார்களோ, உழைக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ,
அனைவரது ஹலாலான ஹாஜாத்துகளையும் தனது அருளால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 20 சனிக்கிழமை நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் கண்ணியத்திற்குரிய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் PA ஹாஜா முஹைனுத்தீன் ஆலிமுல் பாக்தவி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். நமது மஜ்லிஸின் நலப்பணிகளுக்காக இளவல்கள் வாளியேந்தி வருகிறார்கள். உங்களது தாராள நன்கொடைகளை வழங்கி உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சிறப்பு உதவி கோரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இலங்கையில் அண்மையில் பெய்த மிக அதிகமான மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு, அதனால் ஏராளமான உயிர்கள் இழப்பு, பொருளாதார இழப்பு, இதனால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என அனைவரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது மஜ்லிஸின் சார்பிலும் வந்திருக்கும் நம் யாவர் சார்பிலும் உரிய பங்களிப்பை அளிக்கும் முகமாக நாளையும் நாளை மறுநாளும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நல நிதிக்காக, நிவாரண நிதிக்காக வாளியேந்தி வசூல் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக அதற்காக நிதி தந்து அல்லாஹ்வின் நல்லருளை பெற்றுக்கொள்ளுமாறும், இது போன்ற பலா முசீபத்துகள் இனி யாருக்கும் எந்த காலத்திலும் அணுகாமல் எல்லாமல் அல்லாஹ்விடம் துஆ செய்யுமாறும் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் ஊனாமானா முஹம்மது அலி தம்பி அவர்களது நினைவாக அல்ஹாஜ் ஊனாமானா உமர் லப்பை அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும், அதுபோல மர்ஹூம் MKSN நத்ஹர் சயீத் முஹம்மது புகாரி அவர்களது நினைவாகவும், கம்பல் பக்ஸ் அல் ஹாஃபில் SA அஹமது லப்பை அவர்களது நினைவாகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் ஜனாப் கம்பல் பக்ஸ் ALS அபு சாலிஹ் அவர்களும் செலவுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அன்னவர்கள் அனைவருடைய ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين القرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون لقد حق القول على أكثرهم وهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا وهي الأذقان فهم مقمحون الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فجعلنا من حملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه
ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم بلغ وأوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا مرشدنا مولانا وقرة أعيننا وثمرة فؤادنا مربينا محمد صلى الله عليه وسلم خاصة، وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصديقين والشهداء والصالحين، وإلى روح شيخنا وإمام مذهبنا محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا أمير المؤمنين في الحديث محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا القطب الرباني والغوث الصمداني شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى روح شيخنا أتاء الرسول غريب النواس قطب الهند خواجہ معين الدين دشي الأجميري رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا سلطان العارفين سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا القطب الأشهر نور الدين أبي الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، وإلى أرواح من دفنوا في بلد كاهرفة من أولياء الله تعالى خاصة، وإلى أرواح سائر ولي وولية الله تعالى من مشارق الأرض ومغاربها، وإلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، وإلى أرواح سائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات برحمتك يا قاضي الحاجات يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. اللهم وفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن ولصحبة أوليائك وسائر الخيرات يا رب العالمين. اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة يا رب العالمين. اللهم إنا نسألك نفسا مطمئنة تؤمن بلقائك وترضى بقضائك وتقنع بعطائك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب المحشر وقنا عذاب الحساب وقنا عذاب الدين. واعف عنا يا كريم واغفر لنا يا رحيم. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا وارحمنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه مظهر لطفه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وذرياته وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد
صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد يا